இது பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நாமக்கலுக்கு 3 ஜாயிண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. 3 ஜாயிண்ட் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தம் 5 ஜாயிண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மொத்தம் 5 ஜாயிண்ட். இது 2 பேட்டர்ன் போடணும். இது வந்து அவங்க வந்து தச்சு கொடுக்கும். ஒன்று லைனிங் இல்லாது, ஒன்று லைனிங் வச்சு. இது வந்து துணி, இது வந்து லைனிங். இப்போ இது வந்து 44 இன்ச்சு பாடி. இப்போ குறுக்கில் வெட்ட போகிறோம். இப்போ 44 இன்ச்சு பாடிக்கு லைனிங் பத்தாது. அதனால் குறுக்கில் போட்டால் தான் கையெல்லாம் ஜாயிண்ட் இல்லாமல் வரும். அதனால் குறுக்கில் போட்டு வெட்ட போகிறோம். குறுக்கில் போட்டோன்னா கரை 2 பக்கம் வந்துடும். இப்படி மாற்றி விட்டுரும். இப்போ பெரிய பாடிக்கு 44, 44, 46, 48லாம் குறுக்கில் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் நல்லாயிருக்கும். இப்போ அளவு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அளவு ஜாயிண்ட் பிரகாரம் அளவு எடுத்துட்டேன். உயரம் வந்து 16, உயரம் 16.25. பெரிய பாடி பெரிய பாடி 46.25 பண்ணிட்டோம். இடுப்பு அகலம் 37. சி வந்து 44. இப்போ இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம். 37 வச்சிடும். 9.25, 1.5, 1.5. இப்போ இதில் எவ்வளோ கழுத்து இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாயிட்டு ஒரு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மெதுவாக அப்படி வச்சு இது அழகாக அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி கொண்டு போகணும். மார்க் பண்ணி ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணி. கழுத்து அகலம் எவ்வளோ வருது? 44 இன்ச்சு பாடி, 3.4 இன்ச்சு கழுத்து நகருது. ஓகே, 3.4 நகர்த்தணும். இப்போ 3.4 நான் வைக்கிறேன். இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணுங்க. சைடு ஏழை மேலே ஏழை மார்க் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணி ஏன்னா ஏய் கே 11 ப்ளஸ் 1. இவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு ப்ளஸ்ஸு. ஏன்னா பெரிய பாடினால கழுத்து மேலே போனதுனால 1 இன்ச்சு ப்ளஸ்ஸு. 24 இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். அக்யூரேட்டாக இருக்குது. 24 ஓகே வச்சுட்டோம். 24 இங்கே வந்து பெரிய பாடினால கொஞ்சோண்டு மேலே ஏற்றிக்கோங்க. வச்சுட்டோம். இப்போ இதுக்கு கீழே கோடு. எப்பவுமே பெரிய பாடி வந்தால் கொஞ்சம் நவத்திடணும். அதாவது இங்கேயும் ஒரு வேலை பண்ணணும். 10, 16 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு இருந்தே தீரணும். டாட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணி லைட்டாக ஒரு கிராஸ். ஏன்னா இந்த வயசானவங்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு சுருளும். அதனால் கொஞ்சோண்டு மேலே அப்படி கிராஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிங்க. இந்த வரையணும்.
முண்டை வரைஞ்சிட்டு கையில் வந்து முண்டாவும் எதுவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ கழுத்து வரைய போகிறோம். கழுத்து வரைய போகிறோம். சின்ன கழுத்து இருக்கா பெரிய கழுத்து இருக்கான்னு இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மெதுவாக அவரை வச்சு பாருங்கள். இப்போ கழுத்து சின்ன கழுத்து தான், யாரும் பெரிய கழுத்து இது போடலை. ஏன்னா கொஞ்சம் ஏஜ்னால கழுத்து வந்து வெளியே போகலை. வச்சுட்டோம். இங்கே ஒரு வாட்டி பிடிச்சி பார்த்துருங்க. ரைட், கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக போட்டோம். இது 3.25, இது 3.25, இது 3. இப்போ வந்து எல்லாமே அக்யூரேட்டாக போட்டோம். 44 இன்ச்சு பாடி. பாடிக்கு இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே மைனஸ் பண்ணி ஒரு அகட்டிக்குங்க. அப்போ இந்த இடத்துல எதுக்காக அகட்டோம்னா, இந்த இடத்துல ஒரு சதை இருக்கும் அவங்களுக்கு. எப்போவுமே இப்போ இவ்வளோ பெரிய பாடியாக இருந்தால் சதை இருக்கும், அதனால் இங்கே நகர்த்திடும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல சுருள்றதுக்காக தகுந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றிக்கணும். இப்போ கை வெட்ட போகிறோம். குறுக்கில் போட்டுருங்க. குறுக்கில் போட்டால் ஜாயிண்ட் வராது, ஏன்னா அகலம் ஜாஸ்தியாக கிடைக்கும். பெரிய பாடிக்கு குறுக்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 42க்கு மேலே போயிட்டாவே குறுக்கில் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஆல்ட்ரே வராது. ஜாயிண்ட் நல்லா இழுத்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து பார்க்க நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 8.5. 8.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 8.5ங்கிறது 9 வைக்கிறேன். ரெண்டு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது லைனிங் ஜாயிண்ட்டு, இது லைனிங் இல்லாத ஜாயிண்ட் நான் வெட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், கை எங்கேயா ஜாயிண்ட் வருதா பாருங்கள். கை நல்லா பெருசாக கிடைக்கிது பாருங்கள். கை லூஸ் 14. அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெட்டுறோம். கை என்ன இருக்கோ ஒரு புள்ளி கூடயே இருக்குது, அதனால் ஒரு புள்ளி கூடயே வச்சுக்கணும். ஏன்னா லைனிங் இல்லாத ஜாயிண்ட் இழுத்தோம்னா வரும். 14 வச்சுட்டேன். இப்போ கை எவ்வளோ, அடிங்கை எவ்வளோ? ஏற்கனவே எடுத்துருக்கோம். 8.75 ஒரு புள்ளி, 9.75 ஒரு புள்ளி, 8.75 ஒரு புள்ளி, 8.75 ஒரு புள்ளி. அதில் பாதி 4.25 வச்சுட்டேன். ஒரு புள்ளி. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்படி வச்சு பார்த்துக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பெரிய பாடிக்கு கொஞ்சம் கவனமாக வெட்டணும். பர்ஃபெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் வெட்டணும். அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ முண்டா ரவுண்டு கரெக்டாக வருதா? முண்டா ரவுண்டு கரெக்டாக வருது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சோண்டு ஒரு புள்ளி இறங்குது, அதனால் மேலே ஏற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு கோடு போட்டுக்கணும். வெட்டிடுவோம்.
இப்போ கை வந்து இதிலேருந்து வெட்டி எடுத்துட்டோம். கை இப்படி இருந்தது, அழகாக நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்படியே வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்துகிட்டு கவர் தட்டு எடுத்துட்டோம். முன்னாடி ஒரு கவர் தட்டு, இது முன்பக்கம், இது பின் பக்கம். கை எந்தளவுக்கு தோண்டியிருப்போம், 9.25, 8.25 ஒரு புள்ளி, 9.25 ஒரு புள்ளி. கை ஜாயிண்டில் 44 இன்ச்சு பாடி எங்கேயாவது ஜாயிண்ட் இருக்கா பாருங்கள், ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துருங்க. இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். 44 இன்ச்சு பாட்டு குறுக்கில் போட்டிங்கன்னா கை வந்து பார்க்க அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாடிக்கு தகுந்த மாதிரி துணியை மாற்றி நம்ம வெட்டணும். ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வெட்டலாங்கிறத முடிவு பண்ணி நம்ம வெட்டணும். எங்கேயுமே ஜாயிண்ட் வரக்கூடாது. பெரிய பாடியாக இருந்தாலும் எந்த பாடியாக இருந்தாலும் ஜாயிண்ட்டே வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. $42க்கு மேலே போனால் கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சுருளாமல் இருக்கும். இந்த இடத்துல சுருளாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ணுவோம். பட்டி வந்து அளவு ஜாயிண்டில் எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்குது. நான் 3 வைக்கிறேன். 3, 3.5, 3, 3.5 வைக்கிறேன் பட்டி. இது 3, இது 3.5. இதுக்கு மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க. 6.25, 6.25 எழுதிக்கங்க. இது 6.5 எழுதிட்டோம். இப்போ கழுத்து வெட்ட போகிறோம். கழுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு கிடையாது, மீடியமாக தான் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப மீடியமாக இருக்குது ஜாயிண்ட், பெரிய பாடினால மீடியமாக போடுறாங்க. வச்சுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். சின்ன ரவுண்டு தான், அழகாக ரவுண்டு. அளவு ஜாயிண்டில் எப்படி இருக்குது, அளவு ஜாயிண்ட் பிரகாரம் நம்ம வெட்டியிருக்கோம். அளவு ஜாயிண்டில் இப்படி தான் இருக்குது. அளவு ஜாயிண்ட்டை கரெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அளவு ஜாயிண்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோமா. அளவு ஜாயிண்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம வெட்டியிருக்கோம். இது பிரகாரமாக நீங்கள் வெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ கை சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். எல்லாமே செக் பண்ணணும். வெட்டுறது பெருசில் ஒவ்வொரு இடத்தையும் ஜாக்கெட்டை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக எந்த பாடிக்கு நம்ம எப்படி வெட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எல்லா பாடிக்கும் ஒரே மெத்தடில் வெட்ட முடியாது. அழகாக கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. எந்த அளவு கரெக்டாக போய் உட்காருது பாருங்கள். இப்போ போய் உட்காரணும். உட்கார்ந்தா தான் ஓகேன்னு அர்த்தம். ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது, ஒரு புள்ளி மட்டும் எடுத்துருவோம். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு வெட்டுவதே கவனமாக பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து கிராஸில் போட்டு வெட்ட போகிறோம். குறுக்கு தான், ஆனால் குறுக்கிலே கிராஸ். எங்கேயும் ஜாயிண்ட் வராது. அழகாக ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் அழகாக பர்ஃபெக்டாக எடுக்கலாம். இது தாராளமாக கிடைக்கும். குறுக்கில் போடுறமே கிழிஞ்சிருமே அப்படியே நினைக்காதீங்க. பெரிய பாடிக்கு குறுக்கில் போட்டால் தான் அழகு.
ஏன்னா அந்த பாடி குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருக்கிறது தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சுக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சு கொடுக்கும். முண்டா இருக்க எவ்வளோ இறக்கிருக்கும். அஞ்சே முக்கால் இறக்கிருக்கும். அஞ்சே முக்கால் நானும் இறக்கிட்டேன். இந்த ஒரு புள்ளி இப்படி மேலே அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இப்படி கீழே போகும், ஆனால் கிராஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட்டு 12.25, 44 இன்ச்சு பாடி. 12.25 வச்சுருக்காங்க. 12 வச்சா போகணும். வாங்க சார். ஃப்ரண்ட் டாட்டு வந்து 12.25. 12.25 நான் 12 தான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து இழுத்துக்கிட்டே போகும். 12க்கு மேலே தேவை இல்லை. இப்போ கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதை விட அரைஞ்சி நான் குறைச்சி தான் வைப்பேன். 6.25 இருக்குது. 6.25 இருக்குது. நம்ம 6.25 வைக்கிறோம். 6.25 வைக்கிறோம். டாட்டு நகர்த்துறது எவ்வளோ நகர்த்தலாம்? 4.25 நகர்த்தலாம். பெரிய பாடினால 4.25 நகர்த்தலாம். இப்போ 44. இடுப்பு வந்து 38. 6. இங்கிட்டு 1.5 அங்கிட்டு 1.5 வைக்க போகிறோம். டாட்டு வர உயரம் எவ்வளோ? 3 வைக்கிறேன். 3.25 வைக்கிறேன். தச்ச உடனே 3.25 வந்துடும். இங்கே 1.5, இங்கே 1.5. இப்போ 3.5 இங்கே மார்க் பண்ணுறோம். 3.5 மார்க் பண்ணிட்டேன். இங்கே 3.5, இங்கே 3.25, 3.5. மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு எவ்வளோ இருக்கும்? 3.5 இருக்குது. 1.25 வச்சுட்டேன். பாதியோட 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. ஃப்ரண்ட் கழுத்து 9 இன்ச்சு அளவு ஜாயிட்டில் இருக்குது. இப்படி தான் அளவு. ஃப்ரண்ட் கழுத்து எடுக்கும்போது எல்லாருமே கவனமாக பாருங்கள். கழுத்தை வந்து இது வரைக்கும் எடுக்காதீங்க. ஃபுல்லாக அப்படி ரவுண்டு வச்சு இந்த மூக்கு சைடு இப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படியே வாங்க. ரவுண்டு அப்படி அழகாக வந்து இப்படி வளைச்சி பாருங்கள். 9 இருக்குது. இப்போ 9 இன்ச்சு நம்மளுக்கு கழுத்து வேணும். 9 இன்ச்சு கழுத்துக்கு 6.25 இறக்குறேன். 6.25 இறக்கி 9 இன்ச்சு வருதான்னு கண்டுபிடிக்க போகிறேன். 9 இன்ச்சு வருதா? 9.25 தான் வருது. அதனால் கொஞ்சம் இறக்கிக்கலாம். கொஞ்சோண்டு இறக்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் உள்ளே வெளியே போயிருங்க. லைட்டாக வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு அழகாக அப்படி மார்க் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக இல்லாமல் மீடியமாக. ஏன்னா வயசான கொஞ்சம் ஏஜ் கம்மி அதவங்களுக்கு தான் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரண்ட் பட்டி எவ்வளோ வருது? 5 இன்ச்சு வருது. அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்கும்? 5 இன்ச்சுனா 4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துருவோம். 5.5 இன்ச்சு இருக்குது.
இங்கே 5 ஃபினிஷிங் இருக்குது. இப்போ அளவு ஜாயிண்ட் வச்சு பார்த்துருவோம், ஏதோ தப்பு நடக்குது. கழுத்து கரெக்டாக இருக்குது, கழுத்து எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. மூணு இருக்குது. இப்போ கொஞ்சம் இங்கே இறக்கிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு தான் வைக்கணும், 1.5 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 6ல் பாதி 3. ஒவ்வொன்றையும் வரையணும். வரையாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. அப்போ தான் யார்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வாங்கிக்கலாம். யார்கிட்ட கொடுத்தாலும் யார்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெட்டியாளர்கள். வெட்டு முறையை மட்டும் சரியாக வெட்டிட்டிங்கன்னா தைக்கிறது தப்பே வராது. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இருக்குது. ஓகே, இப்போ சைடு அளவு ஜாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அளவு ஜாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 7 இருக்குது. இந்த 7 இங்கே வச்சுருங்க. அளவு ஜாயிண்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சோண்டு கூட மேலே ஏற்றிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மேலே ஏற்றிட்டேன். இப்போ 3 இன்ச்சு வச்சுருக்கோம். வச்சுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.25 இருக்குது. 3 6.25 38 இன்ச்சு பாடி. 3 ஒரு 6.25 9.25 தேவையில்லை. பார்ப்போம். 10 இன்ச்சு தேவையில்லை. 38 இன்ச்சு தான். 9 தான் நம்மளுக்கு தேவை. 6.5 வைங்க போதும். 9 தான் தேவை. இப்போ கொஞ்சோண்டு இங்கே நவுத்திடும். அப்புறம் பேக்கில் எப்படி நவுத்துறோமோ அதே மாதிரி ஃப்ரண்டில் நவுத்திடுங்க. அரைஞ்சு நவுத்திடுங்க. C1 11.25 டாட்டுக்காக வச்சுட்டேன். டாட்டுக்காக வைக்கப்பட்டது. இப்போ இதுக்கு இடுப்புக்கு கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ஆகும்னா 11.25, இந்த இடத்துல 11.25 வருதான்னு பார்த்துருவோம். 11.25 அக்யூரேட்டாக வருது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. மெயினான விஷயம் இங்கே அரைஞ்சி அங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் அரைஞ்சி வெளியே வந்துடணும். பேக்கில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். ஃப்ரண்ட்லேயும் பெரிய பாடி வரும்போது இந்த இடத்துல வெளியே வந்துடணும். வெளியே வந்தால் தான் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வரணும். ஃப்ரண்ட்லேயும் வந்தால் தான் ஜாக்கெட் வந்து நெருங்கி வரும். 2 பக்கமே அவங்களுக்கு சதை இருக்கும். வச்சுட்டோம்.
இப்போ கழுத்து சரியாக இருக்காரு ஒரு செக்கிங். அளவு ஜாயிட் பிரகாரம் ஊக்கு சைடு தான் பார்க்கணும், ஊக்கு பட்டன் பட்டி சைடாக பார்க்கக்கூடாது. கழுத்து கூட வருது. கழுத்து கொஞ்சோண்டு கூட வருது, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம். இது பிரகாரம் தான் நம்ம பார்க்கணும், இந்த வரிசையில் தான் பார்க்கணும். கரெக்டாக அந்த பெட்டு பிரகாரம் கரெக்டாக வருதா, இப்போ அக்யூரேட்டாக இருந்துச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரேட்டாக எல்லாமே போட்டோம். இப்போ இதுக்கு கை சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இதோட கை இருந்தால் போதும். கொஞ்சம் கூட இருக்கு. ஏன்னா லைனிங்கில் ஜாயிட்னா இது நீண்டுக்கிட்டே போகும், அதனால் கொஞ்சம் கவனமாக வெட்டணும். இப்போ அக்யூரேட்டாக வந்துருச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். பட்டி வெட்ட போகிறோம். கோடு போடுறோம். இப்போ இங்கேருந்து பாடி லூஸ் எவ்வளோ இருக்குமா, 3.5 4.25. இங்கே எவ்வளோ இருக்குமா 3.5. இந்த 4.25 வச்சுட்டோம். அதே 1.5 இன்ச்சு தள்ளி 3.5. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 8.25. 8.25 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொன்றும் மெதுவாக பாருங்கள். 3.25 வச்சுட்டேன். இப்போ அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்டில், 2.5 வச்சுருக்காங்க. நான் 3 வைக்கிறேன். 5.5 நான் 3 வைக்கிறேன். இந்த இடத்துல 2 வச்சுருக்காங்க, நான் 2.25 வைக்கிறேன்.
யூடியூப் மூலிமா வந்தது, அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன். யூடியூப் மூலிமா நாமக்கல்காரங்களுக்கு போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் நாமக்கல்காரங்க அனுப்பிச்சி வச்சாங்க, அளவு எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. துணியை அனுப்பிச்சாங்க, துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறோம். இப்போ இடுப்பு வந்து 38, 9.5, 8.45 வச்சா போதும். 8.45. இப்போ அளவு ஜாயிண்டில் எவ்வளோ ஆகும்? அளவு ஜாயிண்டில் கூடவே இருக்குது, அவ்வளோ தேவையில்லை. இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இதில் உட்காரணும். உட்கார்ந்தா தான் ஓகேன்னு அர்த்தம். அப்போ இது கூட இருக்குது. இப்போ அளந்து பார்த்தோம். 3.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி. இப்போ குறையுதுக்கு தகுந்த மாதிரி இது மால்ட்ரு பண்ணணும். இங்கே வந்து இது அக்யூரேட்டாக இருக்கான்னு ஒரு செக். இப்போ இங்கேருந்து இது அக்யூரேட்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வச்சு பார்க்கணும். கரெக்டாக கோட்டில் வந்துருச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது 44 இன்ச்சு பாடிக்கு, எவ்வளோ பெரிய பாடிக்கு நான் கரெக்டாக வெட்டியிருக்கேன் பாருங்க. கையில் குறுக்கில் போட்டு வெட்டுறோம். குறுக்கில் போட்டு வெட்டுறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த வகையான மாற்றங்கள் வராமல் அக்யூரேட்டாக அந்தந்த கோட்டில் வந்து அழகாக தைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சு பாடிக்கு அழகாக நம்ம வெட்டியிருக்கோம். கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சி கீழே அழகாக போட்டுருவாங்க. இதே மாதிரி வெட்டி தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க புக் பண்ணிங்கன்னா, இது வந்து நாமக்கலுக்கு போகக்கூடிய பேட்டர்ன். 3-4 பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் இதே மாதிரி வெட்டி தைச்சி இதை தைச்சி அவங்களுக்கு அனுப்பி வைக்க போகிறோம். இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் பார்த்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் போட்டு தரப்படும்.